நண்பர்களே, நான் உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடுங்க. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயிக்கு நெல் போட்டால் நெல் விளையிறதில்ல, பருத்தி போட்டால் பருத்தி விளையிறது, இப்படியே இருந்தது. உடனே அவர் ஒரு நாள் ஒரு மோசமான எண்ணம் தோணுச்சு. நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைச்சி நம்மளால் முன்னேற முடியாது, நம்ம அதனால் நம்ம போய் தற்கொலை பண்ணிப்போன்ட்டு அவர் போயிருக்கார். போகும்போது அங்கே போய் ஆற்று மேலே நின்று பார்த்துங்க. அவருக்கும் கொஞ்சம் பயம், ஐயோ நம்ம எப்படா உள்ளே குதிச்சு சார். அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன எறும்பு நல்லா கஷ்டப்பட்டு தத்தி 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 நிற்கிது. அது உள்ளே போகிறதே வெளியில் வருது. அப்போ அவர் அந்த எறும்பை பார்த்தாங்க. அந்த சின்னஞ்சிறிய எறும்புக்கே உயிர் வாழணும்னு இவ்வளோ ஆசை. சரி, அது எப்படி தான் உயிர் வாழணும்? அது மூழ்கி அப்படியே ஒரு கட்டை அப்படியே வந்தவுடனே அந்த கட்டை மேலே ஏறி அது தப்பிச்ச உடனே அவர் அதோட இந்த சின்ன சிறிய எறும்புக்கே உயிர் வாழ்கிறது இருக்கும்போது நம்ம இவ்வளோ பெரிய மனுஷன், அதுவும் 6 அறிவு படித்த மனுஷன், நம்மளால் உயிர் வாழ முடியாதா அப்படின்ட்டு அவர் அதோட ஒரு வயிறை எடுத்து அவர் அதோட அப்புறம் போய் நல்லா கடினமாக உழைச்சி நல்லா பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் சொன்னார், ஐயா நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா ஒரு சின்ன எறும்பாடலாம், சின்ன எறும்பு மட்டும் இன்றைக்கி என் கண்ணில் படலை, நான் அதுக்குள்ளே செத்து போயிருப்பேன். இதுலேருந்து என்ன தெரியுது? எதுவுமே விடாமுயற்சியோட முயற்சி செய்தால் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். அதேமாதிரி இன்னொரு ஊரில் அம்மா எலி பையன் எலி 2 பேரும் வச்சுட்டு வந்தாங்க. வச்சுட்டு வரும்போது அவங்க கூட்டத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு உணவு ஈஸியாக கிடைக்கக்கூடாது. அப்படி உணவு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. உடனே இந்த எலியும் நான் அதுவும் அப்படியே அங்கங்கே சுற்றி போய் தெரியாமல் விளையா அது ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஆனால் அவங்க அம்மா சொன்னதை மறந்துடுச்சு. உணவு ஈஸியாக கிடைக்கிறது ஆபத்துன்னு. ஆனால் பாருங்க, ஒரு பெரிய நல்லா கூட்டு மாதிரி செய்து வீடு மாதிரி அதுக்குள்ளே ஒரு வடையை வச்சு மாட்டி வச்சுருக்கோங்க எலி பிடிக்கிறதுக்கு. ஆனால் இது பாடுறோம், நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சுற்றி இற தேடுறத யாருக்கும் பிடிக்காமல் நம்மளுக்காக ஒரு வீடு செய்து அதுக்குள்ளே வடையை மாட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இந்த எலி உள்ளே போய் வடையை அப்படி தொட்டது தான் டப்புன்னு குண்டு முடிச்சு. ஐயையோ, நம்ம அம்மா அப்பா தாத்தா நம்ம சொந்தக்காரமாக சொல் பேச்சை கேட்காம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அது வெளியே நின்றுச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது? எது ஒன்றும் ஈஸியாக கிடைக்கக்கூடாது, பெரியவங்க சொல்ல தட்டக்கூடாது. இதுதான் இந்த கதையோடு. நன்றி.